டெக்னிக்கல் வைஸ் என்கிட்ட எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கே. நல்லா விளையாடுறேன், நல்லா விக்கெட் எடுக்கிறேன், நல்லா ஃபீல்டிங் பிராக்டிஸ் பண்றேன். ஆனா என்னால ஹையர் லெவல் போகவே முடியல. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10 காமன் மிஸ்டேக்ஸ் பிராக்டிஸ் டைம்ல பண்றது. சின்ன சின்ன மிஸ்டேக்கா தான் இருக்கும், பட் அது உங்களோட பிராக்டிஸ் குவாலிட்டியை ரொம்பவே டிக்ரீஸ் பண்ணும். டெக்னிக்கலா நம்ம இந்த ஒரு வீடியோல நம்ம எதுவும் கவர் பண்ண போறதில்ல. பேசிக்கான காமனா டே டு டே லைஃப்பில் எல்லோரும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதை தான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். பர்சனலாக நான் சின்ன வயசில் நான் பண்ண மிஸ்டேக்ஸையும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஒரு வீடியோக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா என்னோட நேம் பண்ணும், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கேன். பார்ட் டைமாக நான் யூடியூப் வீடியோஸும் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஒரு சேனலில் கிரிக்கெட் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ், மணி மேனேஜ்மெண்ட், லைஃப் ஸ்டைல், கிரிக்கெட்டுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் வந்து நிறையாவே நான் அப்லோட் பண்ணுவேன். இந்த சேனல் உங்கள் டேஸ்ட் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ தான். சரி, ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். First mistake we need to avoid in the practice session என்னன்னு பார்த்தீங்கன்னா coming late. Yes, most of the cricket players, coach ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லியிருப்பாங்க. மேட்சாக இருக்கட்டும், ப்ராக்டிஸ் செஷனாக இருக்கட்டும், 6 AM ரிப்போர்ட்டிங் டைம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, 6 AM நீங்கள்லாம் வந்துருங்க, 6:15 6:30 வந்து நம்ம வார்ம்அப்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்ம டைம் வந்து எதுவுமே பார்க்காம 6:30 போவோம், 7 o'clock போவோம், இல்லைனா 7:30 போவோம். அந்த மாதிரி இன்பிட்வீன் நெக்ஸ்ட் செஷனில் போய் நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணும்போது வார்ம்அப்லாம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகும்போது அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கோ த்ரூ பண்ணுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஆயிரும். அது வந்து உங்களோட பெர்ஃபார்மன்ஸை ரொம்பவே பாதிக்கும். இது வந்து உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன் அப்போ தெரியாது. இன்கேஸ் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் ஒரு கம்பைன்டு சிக்ஸோ ஒரு ஸ்டேட் லெவல் மேட்சஸோ போகும்போது ரிப்போர்ட்டிங் டைமோட ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் லேட்டாக வந்தோம் அப்படின்னாலுமே அது ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் இம்பேக்டே வந்து நடக்கும். என்னோட லைஃப்பில் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரவுண்ட் ராபின் வந்து விளாண்டுருக்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபாஸ்ட் பவுலர் டிஸ்ட்ரிக்ஸ் மேட்சஸில் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸோடு தான் வந்தான். பட் ரிப்போர்ட்டிங் டைம் சொன்னதை விட ஒரு 5 to 10 மினிட்ஸ் லேட்டாக வந்தனால வேன் வந்து போயிடுச்சு. ஸோ அதனால் அந்த மேட்சை அவன் வந்து ட்ராப் பண்ணி வெளியே வந்து உட்காந்து மேட்ச் வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ரிப்போர்ட்டிங் டைம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது வந்து நம்ம பேஸ்லேருந்து ஒரு ப்ராக்டிஸ் செஷன்லேருந்து நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்த டைமில் வந்து கோச்சஸ் வந்து உங்களுக்கு டைம் வந்து கொடுக்குறாங்களோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஏர்லியாகவே போயிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிஸ் செஷனும் உங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூலுக்குலாம் போகும்போது ஒரு நாள் 2 நாள் நீங்கள் வந்து ஏர்லியாகவே போயிட்டு எல்லா பற்றியும் நீங்கள் வெல்கம் பண்ணிங்க அப்படின்னா அந்த டேவே உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் கிரிக்கெட்லேயும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனோட ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஏர்லியாக போயிட்டீங்க, நீங்கள் ஃபர்ஸ்ட்டாக போயிட்டு எல்லாத்தையும் நீங்கள் வெல்கம் பண்ணீங்க அப்படின்னா அந்த டே உங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் செஷன்லேருந்தே இந்த கம்மிங் ஏர்லியை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்வான்ட் டாக்ஸ் தான். ப்ராக்டிஸ் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அன்வான்டாக நம்ம வந்து பேசிகிட்டே இருப்போம். அப்படி அன்வான்டாக நம்ம பேசுகிறோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். நம்மளோட ஃபோக்கஸ் வந்து மிஸ் ஆகும். அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனில் ஃபுல்லாக சைலண்ட்டாக காமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. ஜஸ்ட் நம்ம பேச வேண்டிய கான்செப்டை மட்டும் பேசிட்டு அன்வான்ட் கான்செப்டை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ப்ராக்டிஸ் செஷன் போகிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 or 2 hours தான் வந்து போவோம் பெர் டேக்கு. மார்னிங் போவோம், இல்லைனா ஈவினிங் போவோம். இப்போ ஏர்லி மார்னிங்கே நீங்கள் அன்வான்ட் டாக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஃபோக்கஸே இருக்காது. ஸோ மோஸ்ட்லி அன்வான்ட் டாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. தேர்டு காமன் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸிங் வித்தவுட் அ கோல். இன்றைக்கி நம்ம ப்ராக்டிஸ் வந்திருக்கோம் அப்படின்னா எதுக்காக வந்திருக்கோம், என்ன வந்து நம்ம நேத்தோட இன்றைக்கி நம்ம நல்லா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோலே இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணுறதா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு இது ஒரு ரீசன். நம்ம எதுக்கு வந்திருக்கோம், இப்போ நேற்று வந்து நம்ம ஃப்ரண்ட் ஃபுட் டிஃபென்ஸ் ஆடினோம் அப்படின்னா ஒரு 10 பால் ஆடினோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு 20 பால் ஆடினோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராக்டிஸ் வரணும். நம்ம எந்த ஒரு கோலுமே இல்லாமல் டெய்லி வரோம், ஒரு 10 பால் பேட்டிங் ஆடுறோம், 2 ஓவர் பவுலிங் போடுறோம், 10 கேட்ச் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு வரோன்னே தெரியாமல் நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரகிளாகவே இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா நேற்றோட நான் இன்றைக்கி வந்து என்னென்ன பண்ணியிருக்கேன், உங்களோட கிராஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், லாஸ்ட் மேட்ச் நான் இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ராக்டிஸ் செஷனில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே ஒரு கோல் வந்து செட்
பண்ணிக்கணும். ப்ராக்டிஸ் வரதுக்கு முன்னாடியே நம்ம இன்றைக்கி போய் என்னென்ன திங்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரி போட்டு நோட் பண்ணி அதுக்காக நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளோட மிஸ்டேக்ஸை வந்து அவாய்ட் பண்ண முடியும். சும்மா வரோம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி இருப்பீங்க. 50 ரன் ஸ்கோர் பண்ணுறீங்க அப்படின்னா மேட்ச் 50 தான் பண்ணுவீங்க. அதுக்கு மேலே போடணும் அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா அடுத்தவங்களோட நம்ம என்ன எக்ஸ்ட்ரா பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு ஹீரோவாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் காமனாக ஒரு டிஸ்ட்ரிக்ஸில் நீங்கள் ஹீரோவாக தெரிஞ்சிங்க அப்படின்னா தான் ஸ்டேட் லெவல் போகும்போது நார்மலாக ஒரு பிளேயராக இருப்போம். நீங்கள் ஸ்டேட் லெவலில் நல்லா நீங்கள் ஒரு ஹீரோ ஒரு டீமில் நீங்கள் ஹீரோவாக தெரிஞ்சிங்க அப்படின்னா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஐபிஎல்லோ அந்த டீமில் நார்மலான ஒரு பிளேயராக இருப்பீங்க. நம்ம காமனாக ஒரு பேஸ் லெவல் டீமில் நம்ம ஹீரோவாக தெரியணும். அப்போனா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் போகும்போது ஒரு நார்மல் பிளேயராக இருப்போம். நார்மலாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலே ஜஸ்ட்டு ஒரு கோல் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கோலே இல்லாமல் சரி போகிறோம் நம்ம வீட்டில் வந்து அனுப்பிச்சி விட்டாங்கப்பா, கிரிக்கெட் கோச்சிங் வந்து அனுப்பிச்சி விட்டாங்கப்பா, ஜஸ்ட் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போய் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு யூஸ்மே இல்லை. ஜஸ்ட் கீப் செட் யுவர் கோல் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் தட். 4th காமன் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோ வார்ம் அப் டைரக்ட்லி பிளேயிங் இன் த ப்ராக்டிஸ் செஷன். எஸ், மோஸ்ட்லி இந்த சீனியர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் செஷனில் ஜஸ்ட்டு டேரெக்டாக வருவாங்க, வந்த உடனே வந்து பேட் எடுத்துப்பாங்க, கட்டிப்பாங்க, அதுக்கப்புறம் பால் எடுத்துப்பாங்க, போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேரெக்டாக வந்த உடனே ப்ராக்டிஸ் செஷனில் வந்து போய் பார்ட்டிசிபேட் பண்ணி நெட் செஷன் ஃபீல்டிங் செஷன் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வார்ம் அப் பண்ணுங்கள். எந்தெந்த மசில் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச்சாக இருக்கோ அதை வந்து வார்ம் அப் பண்ணிக்கோங்க. டேரெக்டாக போய் மேட்சோ இல்லை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் செஷனோ பண்ணீங்க அப்படின்னா நார்மலாக உங்களுக்கே எல்லா பேருக்குமே தெரியும் இன்ஜுரி வந்து நிறையாவே இதாகும். பெரிய ஒரு பிளேயராக இருப்பாங்க, அவங்களே வந்து டேரெக்டாக வந்து பேட் பண்ணிப்பாங்க, இல்லை வந்து பவுலிங் எடுத்து பால் எடுத்து போட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ சீனியர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக் லெவல் பிளேஸும் நீங்கள் வந்து பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட்டு நீங்கள் கிரவுண்டு போனீங்க அப்படின்னாலே ஜஸ்ட் ஒரு வார்ம் அப் வந்து பண்ணிக்கோங்க. லைட்டாக ஸ்வெட் ஆச்சு அப்படின்னாலே உங்களோட பாடிக்கு வந்து நல்லாவே கான்ஃபிடன்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ மோஸ்ட்லி டோன்ட் ஸ்கிப் த வார்ம் அப் while doing the practice session even if it's a match also. Next common mistakes வந்து பார்த்தீங்க அப்படின்னா not taking the fielding seriously. மோஸ்ட்லி எல்லா பேருமே சின்ன வயசில் வந்து பேட்டிங் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, பவுலிங் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க, ஃபீல்டிங்கை வந்து ஓகே ஃபீல்டிங் தானேப்பா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக வந்து ஃபீல்டிங் வந்து அவ்வளோ வந்து சீரியஸாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கீங்க, இல்லை வந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும் அப்படின்னா உங்களோட ஃபீல்டிங் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஒரு மேட்ச் வின்னிங்காக இருக்கட்டும் இல்லை செலக்டர்ஸ் வியூவாக இருக்கட்டும், உங்களோட ஃபீல்டிங்காக உங்களை வந்து மேட்ச்குள்ளே விளாண்டு வச்ச பிளேயர்ஸ்லாம் நிறையா வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ என்னோட ஃப்ரெண்டு ஈவன் எக்ஸாம்பிள் என் ஃப்ரெண்டே வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் அப்போ வந்து நல்லா விக்கெட் எடுக்கிறான், நல்லா வந்து பவுலிங் பண்ணுறான், பேட்டிங்கும் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக விளாட்றான். அவனோட ஃபீல்டிங் வந்து அவ்வளோவா இல்லை, அதனாலேயே அவன் வந்து ட்ராப் பண்ணாங்க கம்பைன்டு 6 மேட்சஸில். ஸோ மோஸ்ட்லி உங்களோட ஃபீல்டிங்கை வந்து ஃபீல்டிங் ப்ராக்டிஸ் செஷனை வந்து சீரியஸாக எடுத்து பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட ஃபீல்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து ஹையர் லெவல் மேட்சஸ் விளாட்றதுக்கு, ஈவன் நீங்கள் நார்மல் ஒரு டோர்னமெண்ட்டோ ஒரு டிஸ்ட்ரிக்ஸ் லெவல் மேட்சஸ் விளாட்றதுக்கோ உங்களோட ஃபீல்டிங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். 6th காமன் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ், கேர்லெஸ்னஸ். எஸ், மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் வந்து அவங்களோட கோச்சிங் சென்டர்லேயோ இல்லை வந்து டீம்லேயோ ஏதாச்சும் ஒரு பையன் இருப்பான், இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரியும், இதெல்லாம் ஆல்ரெடி நான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், இந்த பால்லாம் போட்டால் நான் ஈஸியாக வந்து விளாண்டுருவேன், இந்த பால் கூட உனக்கு போட தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆட்டிடியூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. உங்களோட ஃபோக்கஸை கெடுக்கிறதுக்கு பதிலாக அவங்களையும் கெடுத்துட்டு நம்மளோட சரௌண்டிங்ஸையும் அன்வான்டாக வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா மோஸ்ட்லி அவங்ககிட்ட தள்ளியே இருங்க. உங்களோட கோல் என்னமோ அதுக்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி அன்வான்ட் டாக்ஸ்க்கு நீங்களும் வந்து இருந்தீங்க அப்படின்னா நம்மளும் போக மாட்டோம், அவங்களும் வந்து போக மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளேயர்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க, அவங்ககிட்ட நம்ம தள்ளியே இருக்கிறது ரொம்பவே பெட்டர் இஃப் யூ வாண்ட் டு கோ ஃபார் தி நெக்ஸ்ட் லெவல். 7th காமன் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ டிசிப்ளின் இன் த நெட் செஷன். டிசிப்ளின், எஸ், மோஸ்ட் ஆஃப் த பிளேயர்ஸ் உங்களோட டீம்மேட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு லைனில் வந்து கேட்சிங் ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. திடீர்னு கேட்ச் பிடிச்சோன்னே நான் வந்து இந்த கேட்சை வந்து விட்டுட்டேன், நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச்லேயோ நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகும்போதோ உங்களுக்கு ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ காமனாக இப்போ வந்து பவுலிங் போடுறதுக்கு ஒரு ஸ்பெல் போடுறாங்க அப்படின்னா நெட் செஷனில் வந்து கரெக்டான ஒரு ஆர்டரில் வந்து போட்டுக்கிட்டு இருப்போம். திடீர்னு இந்த பால் நான் தப்பாக போட்டேன், நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போடக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிசிப்ளினரி ஆக்டிவிட்டீஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட நெட் செஷனில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்க்க தான் வந்து சின்ன விஷயமா இருக்கும், பட் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் நான் எதை வந்து மீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. 8th காமன் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஸிங் யுவர் எக்யூப்மெண்ட் ராங்.
எஸ், சிம்பிள் ஒரு மிஸ்டேக்ஸ் தான், பட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஹியூஜாக வந்து டிஃபர் பண்ணும். பேட் கட்டுறதா இருக்கட்டும், க்ளவ் போடுறதா இருக்கட்டும், பேட்டோட க்ரிப்பை பிடிக்கிறதா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கும். ரைட் ஹேண்டருக்கு நம்ம லெஃப்ட் ஹேண்டர் பேடையோ இல்லை வந்து க்ளவுஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோ மாற்றி வந்து போட்டுட்டோம் அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அது ரொம்பவே டிஃபர் பண்ணும். பேட் செட்டாக இருக்கட்டும், நீங்கள் பேடை வந்து மாற்றிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்லேயோ ரைட் ஹேண்ட் பேடை வந்து லெஃப்ட் ஹேண்ட்லேயோ லெஃப்ட் ஹேண்டு பேடை வந்து நீங்கள் ரைட் லெக்லேயோ நீங்கள் கட்டிட்டு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நம்ம ரன்னிங் கரெக்டாக போக முடியாது. மேட்சஸில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாகும். கோச்சஸ் வந்து திட்டுவாங்க. நம்ம மேட்சஸில் போய் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் செஷன்லேயே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 9th காமன் மிஸ்டேக்ஸாக நம்ம பண்ணுறது என்னென்னா ரிப்பீட்டிங் த சேம் மிஸ்டேக் அகெயின் அண்ட் அகெயின் அண்ட் அகெயின். சேம் மிஸ்டேக்ஸ் நம்ம வந்து லாஸ்ட் ப்ராக்டிஸ் செஷனில் வந்து ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்போம். அதே மிஸ்டேக்ஸை வந்து நம்ம என்றைக்கும் பண்ணிகிட்ருப்போம். யாரும் வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னா பர்சனலாக வந்து உங்கள்கிட்ட தம்பி நீ இந்த மாதிரி பண்ணுறப்பா இதெல்லாம் நீ வந்து கரெக்ட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பர்சனலாக எவ்ரி டைமும் சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு மேட்சப்பை ஒரு டைம் சொல்லுவாங்க, 2 டைம் சொல்லுவாங்க. உனக்கு பேட்டிங் வந்து இப்படி இருக்குது, நீ வந்து பேக் லிஃப்ட் வந்து இப்படி ஓப்பனில் வச்சுருக்க, இது வந்து க்ளோஸ்டாக வச்சுக்கணும், பவுலிங் போடுறப்பனா சேம் பொசிஷன் வந்து இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் 2 டைம் வேணால் உன்னோட மிஸ்டேக்ஸை ஃபைன் பண்ணி உங்கள்கிட்ட சொல்லுவாங்களே தவிர அகெயின் நம்ம சேம் மிஸ்டேக்ஸ் வந்து திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஓகே இவன்ட்டு நம்ம சொன்னால் கேட்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு மிஸ்டேக்ஸ் உங்கள்கிட்ட யாராச்சும் சொல்கிறாங்க அப்படின்னா ஓகே இதை வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ராக் பண்ணிவிட்டு நோட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணோம். சேம் மிஸ்டேக்ஸை நம்ம திருப்பி திருப்பி பண்ணிகிட்டே இருந்தோம்னாலுமே கோச்சஸாக இருக்கட்டும், சீனியர்ஸாக இருக்கட்டும், சரி ஓகேப்பா இந்த பையனுக்கு மேலே இதுக்கு மேலே சொன்னாலாம் கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. ஸோ டோன்ட் ரிப்பீட் த மிஸ்டேக்ஸ் அகெயின் அண்ட் அகெயின். ஒரு மிஸ்டேக் சொன்னாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க, அதை கிளியர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் போக முடியும். அகெயின் மிஸ்டேக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினெட்லி இட் வில் மேக் யூ ஸ்ட்ரகிள். 10th லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மிஸ்டேக்ஸாக காமனாக எல்லா பேரும் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ வார்ம் டவுன். எஸ், நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வார்ம் அப்புக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் தரமோ வார்ம் டவுனுக்கு நம்ம அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து தரணும். மோஸ்ட்லி எல்லா பேருமே ஓகே ப்ராக்டிஸ் செஷன் ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு, 7:50 ஆகிடுச்சு, நம்ம ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வார்ம் டவுனுமே பண்ண மாட்டோம். ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்கூலுக்கு போயிடும். அது வந்து அன்வான்டாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை லைக் பாடி பெயினோ வந்து கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் செஷன் 8 மணிக்கு முடிக்கிறீங்க அப்படின்னா 7:45 எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் வந்து வார்ம் டவுனுக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் வராது, எந்த ஒரு ஸ்டிஃப்னஸும் உங்களோட பாடியில் வந்து தெரியாது. ஸோ வார்ம் அப்புக்கு எவ்வளோக்கு இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ வார்ம் டவுனுக்கும் அந்தளவுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் தாங்க. இப்போ நிறையா பேர் எக்கச்சக்கமான பிளேஸில் வந்து கிரிக்கெட் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு, இதெல்லாம் நெட்ஸ்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன திங்ஸ் வந்து மோஸ்ட்லி யாரும் வந்து சொல்லித்தர மாட்டேங்கிறாங்க. ஃபார் இன்ஜுரியை நீங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா வார்ம் அப்புக்கு எவ்வளோ நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் தரீங்களோ வார்ம் டவுனுக்கும் அவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையுமே நான் கிளியர் பண்ணுறேன். உங்களோட டவுட்ஸ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக வீடியோவை மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் திருப்பி வந்து உங்களை மீட் பண்ணுறேன். See you until then, பனுபாய்.